ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளென்ட்ராலில் நடந்த தீபாவளி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் மெல்பர்ன் சிட்டியில் நடந்த தீபாவளி செலிப்ரேஷனுடைய ஆடல் பாடல் அங்கே நடக்கிற ஈவெண்ட்டெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மார்வல் ஸ்டேடியத்தில் உண்டான நடக்கிற ஈவெண்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். அங்கே நடக்கிற தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அங்கேயும் நல்லா இருந்ததுங்க. ஆனால் சிட்டியில் இருந்தப்போல கிராண்டாக இல்லை. ஜஸ்ட் சின்ன ஸ்டேஜ் போட்டு அங்கே எல்லாம் ரேண்டமாக நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் பாட்டுகள்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மக்கள்லாம். அப்புறம் இந்த ஃபுட் ஸ்டால் பார்க்க போனால் இந்த சின்ன சின்ன ஃபுட் ஸ்டால்லாம் தான் இருந்து அது சாப்பிட்டு நாங்கள் சிலதெல்லாம் நல்லா இருந்தது, சிலதெல்லாம் நல்லா இல்லை. சிட்டி போல் இல்லை, பட் ஸ்டில் நல்லா இருந்ததுங்க. இந்த தீபாவளி செலிப்ரேஷன் எங்கே இருக்குன்னா விக்டோரியா ஸ்டேட்டில் மெல்பர்ன் சிபிடியிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஈஸ்ட் சைடு போனால் கிளென்ட்ராயின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வரும். அங்கே நடந்த தீபாவளி செலிப்ரேஷனோட ஈவெண்ட்டை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாருன்னா இந்த ஈவெண்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும் ஆஸ்திரேலியாவில் எப்படி தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் என் யூடியூப்பில் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வீடியோவை நீங்கள் பார்க்கறதுனால ஆஸ்திரேலியாவில் என்ன மாதிரிலாம் நடக்குது, இந்தியன்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, அது இல்லாமல் இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து